ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரவை எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, அதாவது ரவை பணியாரம் தான் இது. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதுக்காக சும்மா ஊற வச்சா போதும். அதோடு பார்த்திங்கனாக்கா அந்த மைதாவையும் சேர்த்துக்கிறேன். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வெல்லம் வந்து பார்த்திங்கனாக்கா 1 கப், அந்த கப்பில் கொஞ்சம் ஒரு மேலே 3 அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதோட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதையும் நான் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரவை, அந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட வெல்லத்தையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம அரிசியில் செய்கிற பணியாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம இதை அப்படியே போடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதையும் அதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா பணியார சட்டி வந்து சூடு பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் பாப்பாக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அரிசிலாம் ஊற வச்சு, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு பணியாரம் செய்கிறத விட இது வந்து பார்த்திங்கனாக்கா டக்குன்னு செஞ்சிடலாம். நினச்சி பார்த்தோன்னாக்கா செய்யணும் அப்படின்னு நினச்சாலே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு பக்கம் பரட்டி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா அட்டகாசமாக இருக்கும். இதில் நெய்யும் ஊற்றலாம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வந்துருக்கு. நம்ம வெல்லம் சேர்த்ததுனால இந்த கலரில் வரும். ஸோ இது மாதிரி நல்லா சிம்லேயே வச்சுக்கணும் ஸ்டவ்வை. ஸோ வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே போல் மீதி இன்னொரு வாட்டியும் வந்து ஊற்றி எடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஊற்றி எடுத்தோன்னாக்கா நமக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான எம்மியான சூப்பரான பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னாக்கா எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து என்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல்லாலாம் ஃப்ளேம் வச்சுக்காமல் சிம்லேயே வச்சு செய்யணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.